வணக்கம். வாங்க, வருக வருக வர வைக்கின்றேன். நான் சொல்கிற கதை உண்மையான கதையாக இருக்கலாம், இல்லை இது கதையாக ஏற்றுக்கலாம், இல்லை உண்மையாக ஏற்றுக்கலாம். ஆக மொத்தத்தில் நம்ம வாழ்க்கையில் ஒரு அனுபவமாக ஏற்றுக்கலாம். இந்த கதையை கேளுங்க வாங்க. ஒரு ஊரில் கணவன் மனைவி எல்லாம் குடும்பம் பைப்பு ஓட்டின்னு அப்படி போயின்னு வந்துருந்தாங்க. அந்த ஊரில் காட்டு உள்ள சித்தர் தரிசனம் பண்ணுறாராம், ஆசீர்வாதம் பண்ணுறாராம், எல்லாம் நல்லதே நடக்குதாம். அனுபவத்தை எடுத்து சொல்கிறாராம். நம்ம போய் பார்த்துன்னு வரலான்ட்டு ஒரு குடும்பத்தில் மனைவி வீட்டுக்காரர்கிட்ட எடுத்து சொல்லிக்கிறாங்க. அவர் அங்கே போயே ஆகணுமா, சேர்ந்தே ஆகணுமா அப்படின்னு. எதுக்கு அப்படி சொல்லிக்கிறாருன்னா, 500 ரூபா காணிக்கை வைக்கணுன்ட்டு. 500 ரூபா காணிக்கை வைக்கணும், பால் பூ பழம் எல்லாம் வைக்கணுமா சாமிக்கு. இதெல்லாம் வைக்கிறதுக்கு என்கிட்ட துட்டு இல்லை அப்படின்ட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்க. ஒரு வாரமாக போராடி ஏதோ அவர் சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சமாதானம் பண்ணிட்டு கணவனும் மனைவியும் அந்த சித்தரை பார்க்கறதுக்கு போனாங்க. அந்த சித்தரை பார்க்க போகும்போது ஐயா சாமின்ட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தரிசனம்லாம் வச்சுட்டு உக்காந்தாங்க. சித்தரை வாக்கு சொல்ல போகிறாரு. என்ன சொல்ல போகிறாரு பாருங்க. சாதாரணமாக முச்சிடுறாரு. உன் கடமை, அந்த கடமை முயசாக முடி அப்படின்ட்டு என்னவோ சொல்லிக்கிறாரு. என்னடா இது சொல்கிறாருன்ட்டு தேர்த்து மூச்சிக்கிறாரு. ஓ புரியலையா, இன்னைக்கு வேலை அன்றைக்கே முடி, நாளை என்பது பொய்யா போயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டுக்கிறாரு. கணவன் மனைவி வீட்டுக்கு வந்தோடனே பெரிய சண்டை. என்னப்பா இது, அதுக்கா 500 ரூபா செலவு பண்ணேன், இவ்வளோ செலவாயிடுச்சு அவ்வளோ செலவாயிடுச்சேன்ட்டு கணவன் மனைவிக்கிட்ட வாக்குவாதம். சரி பண்ணி விட்டாங்க. மறுநாள் அவர் வேலைக்கு போய்க்கிறாரு. அவர் பிஸ்னஸ் மேனில், அவர் மீன் வியாபாரி. அந்த மீன் வியாபாரி மீன் வர வச்சுக்கிறாரு. இரவு டைம் ஆயிடுச்சு. இரவு டைம் ஆகணுன்னு வேலை செய்கிறவங்க எல்லாம் வீட்டுக்கு போகிறவங்க எதிர்பார்ப்பாங்க. அதில் ஒரு 10 பேர் இருந்து வேலை செய்யலான்ட்டு இருந்துக்கிறாங்க. அது இருட்டாகி போச்சு, கொஞ்சம் டைமிங் ஆகும், காசு எக்ஸ்ட்ரா ஆகும் சாமின்னு கேட்டுக்கிறாங்க வேலை கூலிக்காரங்க. அதுக்கு இவர் என்ன பண்ணிக்கிறாரு, அட என்னப்பா இது வம்பா போச்சு, கூலி எக்ஸ்ட்ரா வேணுமா சாமி, வேணா சாமி நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போங்க, நானும் வீட்டுக்கு போகிறேன் சரிங்களா, நாளை வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அமுச்சு விட்டுக்கிறாரு. இவர் வீட்டுக்கு போனவுடனே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு மனைவி விசாரிச்சுக்கிறாங்க. எல்லாத்தையும் சொல்லிக்கிறாரு. அப்போ தான் அந்த மனைவிக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அந்த சித்தரை சொன்னது புரிஞ்சிச்சு. இன்று வேலை இன்றே முடி போ அப்படின்னு அனுப்பிச்சாரு. அடடா, என்னவோ ஒரு ஒரு அர்த்தத்தோடு தான், ஒரு விஷயத்தோடு தான் அவர் சொல்லி அனுப்பிச்சிக்கிறாரு அப்படின்ட்டு வீட்டுக்காரர்கிட்ட இந்த விஷயம் அவர் சொன்னார், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, ஏன் நீங்கள் விட்டு வந்தீங்க, போங்க அந்த வேலையை பாருங்க, எஸ் ஆகுனா கூட பரவாயில்ல காசு, அப்போ கூட நம்மளுக்கு லாபம் தான் வரும், நீங்கள் போங்க அப்படின்னு ஏதோ சமாதானம் பண்ணி புத்திக்கு தெளிவு பற்றி அமுச்சிக்கிறாங்க வீட்டுக்காரன். அவர் பாடு பிஸ்னஸ் மேன் வந்தார். சரி வாங்கப்பா எக்ஸ்ட்ரா தான் கொடுக்குறேன் காசுன்ட்டு எல்லா பொருளும் இறக்கிட்டு, தேவையான பொருள்லாம் இறக்கிட்டு கப்பலை காலியாக விட்டு எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டுக்கிறாங்க. ஒரு 4 மணிக்கா எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. 4 மணிக்கோ இல்லை தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறமாட்டுக்கு காலைலங்காட்டியும் ஏந்து பார்த்தா எல்லா கப்பலும் காணும், அச்சு போயிட்டுக்குது புயல் என்ன ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு ஏந்து அப்படியே கண்ணை தொசின்னு ஓனர் நிற்கிறாரு. கூலிக்கார் ஐயா ஐயா நம்ம கடலை புயல் அச்சிச்சு, கடுமையான புயல் அலை கப்பலெல்லாம் ஈர்த்து மூச்சு அப்படி சொன்னோடனே இவர் அப்படியே ஆச்சரியப்பட்டார் ஓனர். அவர் சொன்னது 100க்கு 100 உண்மையான விஷயமா போச்சே
நம்ம அந்த நைட்டு வந்து அந்த பொருள்லாம் இறக்கலைன்னா பல மடங்கு நம்மளுக்கு லாஸ்ட் ஆகிருக்குமே அப்படின்னு உணர்ந்தார். அந்த சித்தர் சொன்னது உண்மைதான். அன்றைக்கி வேலையே இன்றைக்கி என்ன வேலை இருக்குதோ அந்த வேலை முடிச்சிடணும், என்ன தான் நடக்கட்டும் அப்படின்ட்டு நாளை என்பது பொய்யா போச்சே அப்படின்ட்டு உணர்ந்தார். அதனால் மக்களே, பொதுவாக என்ன சொல்ல வரேன்னா, முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கி வேலை அன்றைக்கே முடிச்சிடுங்க. நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் அது இப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி இப்படின்னு மாறிடும். அப்புறம் நம்மளுக்கு ஒன்று லாஸ்ட்டாக வரும், இல்லைன்னா ஆளுங்க வரமாட்டாங்க. அது பல விஷயம் நடக்கும். அதனால் அந்த சித்தரை சொன்னது உண்மையாக எடுத்துக்கின்னு அன்றைக்கி வேலையை அன்றைக்கே முடிப்போம். வாய்க்கில் வெற்றி பெறுவோம். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இது வரைக்கும் நம்ம வீடியோ நம்ம சொன்னது புரிஞ்சிச்சா இல்லையா, இந்த கதையில் என்ன தெரியுது அப்படின்னா, அன்றைக்கி வேலை அன்றைக்கி செய்யணும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த வேலையை செய்யணும். நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? ரொம்ப நன்றி வந்ததுக்கு. நம்ம விஷயத்த இவ்வளோ பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. கருப்புசாமி ஆசீர்வாதம் உங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்கும். மகிழ்ச்சி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிக்குதா இல்லையா, எப்படி இருந்தது, நான் சொன்னது கொஞ்சமாச்சு புரிஞ்சிச்சா புரியலையா, கொஞ்சம் கமெண்ட் போடுங்க. நன்றி நன்றி நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி.